டிவியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் டிவியினுடைய உறுப்பினர்களுக்கும் உண்மையான பாரம்பரிய மருத்துவ வைத்தியர்களுக்கும் இந்த டிவியினுடைய தலைவர் மற்றும் வைத்தியர் முகமது மீதான் பேசுகிறேன். நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ வெளியிட்டு வர்றோம். இது நம்முடைய இந்த டிவியினுடைய நோக்கம் நம்முடைய பாரம்பரிய வைத்தியர்கள் பாரம்பரிய வைத்தியத்தை வைத்து அவர்கள் ஜீவாதாரம் வாழ்வாதாரம் பிழைப்பு நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு அரசு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பது இந்த இந்த அமைப்பினுடைய நோக்கம். அவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும், அவங்க நிம்மதியா தைரியமா போர்டு போட்டு தொழில் செய்யணுங்க. இது சம்பந்தமா ஏற்கனவே 7 வீடியோ பேசிட்டோம். இது 8வது வீடியோ. மொத்தம் 48 வீடியோ கணக்கு சொல்லிருக்கோம், ஒரு மண்டலம் கணக்கு சொல்லியிருக்கோம். இதை தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தே வந்தீங்கன்னா எல்லா விளக்கம் கிடைக்கும். போன வீடியோக்குள்ள வேற வேற விஷயங்கள் பேசணும். இப்ப நம்ம என்ன பேசணும்னா, இப்ப நம்ம அரசுக்கு அங்கீகாரம் கேட்கிறோம், மறுக்கக்கூடிய விஷயம் இல்லை. இப்ப அங்கீகாரம் கேட்கிறோம்னா, இப்ப நாங்க ஒரு குருகுலம் வச்சிருக்கோம், நத்தம் தமிழ் பாரம்பரிய மருத்துவ குருகுலம். இந்த குருகுலத்துல நாங்க ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம், பாரம்பரிய வைத்தியர்கள் தங்களுடைய மேம்பாட்டு பயிற்சிகளை எடுத்துக்கங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மேம்பாட்டு பயிற்சி எடுத்துக்கங்க, நீங்க பெரிய வைத்தியர் எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இருக்கிறத விட ஏதாவது ஒரு புதிய விஷயம் கிடைக்க வாய்ப்பு. நாலடியில ஒரு பாட்டு இருக்கும், ஒருவன் அறிவானம் ஒரு பாட்டு இருக்கும், மிஸ்ஸா தெரியல. எல்லா விஷயமும் தெரிஞ்சவனும் இந்த உலகத்துல இல்ல, ஒன்றுமே தெரியாதவனும் இல்லை, இல்லைங்களா? அதனால நம்ம எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு விஷயத்த இன்னும் டெவலப் பண்ணி கத்துக்கிறோம். இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, யூபிஎஸ்சி தேர்வு, அதாவது ஐஏஎஸ் தேர்வு எழுதுறாங்க. சிலரு நாங்களே கோச்சிங் எடுத்து போய் எக்ஸாம் அட்டன் பண்ணிடுறாங்க. சிலரு கோச்சிங் சென்டர்ல போய் பணம் கட்டி போய் தேர்வு எழுதுறாங்க. நாங்களே எழுதுறவங்க பாஸ் பண்ணவங்க கூட இருக்கிறாங்க, கோச்சிங் சென்டர்ல பணம் கட்டி பெய்தானவங்க கூட இருக்காங்க. சரி, ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாங்க, எடுத்த உடனே அவருக்கு அரசு உடனே இந்த டிஸ்ட்ரிக்ட்ல போய் வேலை பாருங்கன்னு கொடுத்துருதான்? கிடையவே கிடையாது. ஐஏஎஸ் அகாடமி அவங்க ஐஏஎஸ் பயிற்சிக்கு ஓராண்டு கால பயிற்சிக்கு அங்க டெல்லியில உத்தரப்பிரதேசல வச்சிருக்காங்க. அங்க போய் ஐஏஎஸ் இருந்தாலும் சரி ஐபிஎஸ் இருந்தாலும் சரி ஓராண்டு காலம் அங்க பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குது. ஏன் ஐஏஎஸ் தான் பாஸ் பண்ணிட்டாருல, உடனே வேலையை கொடுத்துடலாம்ல. ஆனா அது அரசு அந்த பயிற்சி எடுக்கணுங்க. ஐஏஎஸ்க்கு அதான் ஐபிஎஸ்க்கு அதான். அதே மாதிரி காவல்துறையில ஒரு ஒரு கான்ஸ்டபிளுக்கு செலக்ட் ஆனாலும் சரி, அந்த உயர் பதவிக்கு இந்த இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி பொறுப்புகளுக்கு வந்தாலும் சரி அவங்களுக்கும் பயிற்சி இருக்கு. சரி, நம்ம மிலிட்ரி இருக்காங்கல்ல, ஏர்போர்ட்ஸா இருக்கட்டும், நேவியா இருக்கட்டும், ஆர்மியா இருக்கட்டும், சிஆர்பிஎஃப் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையா இருக்கட்டும், எல்லா பேருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா பயிற்சி எடுத்துட்டு அந்த வேலைக்கு வர்றாங்க. சரிங்களா? பயிற்சின்னு ஒண்ணு வேணுமா இல்லையா? வேணும், அது இருக்கு. சரி, இதெல்லாம் விட்டுருவோம். இதை விட இன்னும் ஒரு ஈஸியான விஷயம் சொல்றேன். அரசு ஊழியரா பணியாற்றுறவங்களுக்கு தெரியும், அரசு ஊழியரா இருப்பாங்க. நம்ம ஈரோடு மாவட்டத்தில் பவானி சேகர்ல அவங்களுக்குன்னு ஒரு பயிற்சி மையம் இருக்கு. அங்க ஒரு 2 ஆண்டுக்கு ஒரு முறையோ 3 ஆண்டுக்கு ஒரு முறையோ அரசு பணியில இருக்கிறவங்களுக்கே ஒரு 2 மாதம் 3 மாதம் அங்க பயிற்சி கொடுப்பாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சின்னு ஒண்ணு வேணுமா இல்லையா? வேணும். அந்த எந்த பயிற்சியுமே இல்லாம நான் எனக்கு பதிவு கொடு, எனக்கு அங்கீகாரம் கொடு அப்படின்னு போய் அரசுகிட்ட கேட்டா அது எப்படி நியாயமாகும்? நல்லா சொல்லுங்க, நியாயமாகும்? நம்மகிட்ட திறமை இருக்கு, நமக்கு தெரியும், ரைட்டு. நம்ம திறமையை நிரூபிப்பது தேர்வு, நம்முடைய திறமையை நிரூபிப்பது தேர்வு. அது வாய்மொழி தேர்வா இருக்கலாம், எழுத்து தேர்வா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு வேணும்ல. சரி, இப்ப நம்ம பாரம்பரிய வைத்தியர்கள்ட்ட நான் சில கேள்விகள் கேட்கிறேன். எவ்வளவு பேருக்கு நாடி பார்க்க தெரியும் சொல்லுங்க? நாடி, வாதம் பித்தம் கபம் நாடி பார்க்கிறோம் இல்லையா? நாடியை பார்த்து நோயை கணிக்கும் முறை இந்த ரிப்போர்ட் கண்டுபிடிச்சோம்னா இப்பதான் 100 வருஷத்துக்குள்ள. ஆனா நம்ம முன்னோர்கள் நாடியை வச்சுதானே உனக்கு இந்த உறுப்போட பாதிப்பு இருக்கு, அந்த உறுப்போட பாதிப்பு இருக்கு சொன்னாங்க. நாடி பார்க்க தெரிஞ்சிருக்கணும். சரி, ரைட்டு. மூலிகைகள், நீங்க மூலிகைகள் வைத்தியம் பாக்குறீங்க, கலைச்சரக்குகள் மூலிகைகள் பாக்குறீங்க, ரைட்டு. அதுல என்ன பக்க விளைவு இருக்கு, அது என்ன அளவு கொடுக்கணும்,
அந்த நோயாளியுடைய உடம்பு எந்த அளவை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? இதெல்லாம் சரியா கொடுக்கணுமா இல்லையா? ஓவர் டோஸ் கொடுத்துடக்கூடாது. லோ டோஸ் கொடுத்தா கேட்காது. ஓவர் டோஸ் கொடுத்தா அது எதிரான வேலையை செய்யும். ஒரு மூலிகைக்கு ஒரு மூலிகை, எதிர் மூலிகைகள் இருக்கு, இணைவு மூலிகைகள் இருக்கு. இது எல்லாமே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குதா? ஒரு கேள்வி உங்களை நீங்களே கேட்டு போறேன். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கா? அப்ப எங்க குருகுலத்துல நாங்க என்ன செய்யறோம்? பயிற்சி கொடுக்குறோம். வாங்க, மேம்பாட்டு பயிற்சிங்கிறது என்ன? இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க தெளிவுபடுத்திக்கங்க. எப்படி நீங்க லாபகரமா தொழில் பண்றது, எப்படி நீங்க மக்களை குணப்படுத்துறது, எப்படி அணுகுமுறைன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு மருத்துவன்ட்ட என்ன இருக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மருத்துவன்ட்ட ஈகை குணம் இருக்கணும், இறக்க குணம் இருக்கணும், அன்பு இருக்கணும், நோயாளி மேல நமக்கு அக்கறை இருக்கணும். இது எல்லாம் இருந்தாதான் அவன் நோயாளி நம்மளை நன்றியுடனும் நம்பிக்கையுடன் நோயாளி பார்ப்பாங்க. சரிங்களா? நம்பிக்கையோட பார்ப்பாங்க. சரி, இவர்கிட்ட போனா சரியாயிரும், நம்ம குணப்படுத்திடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும். இது எல்லாம் நம்மளோட இந்த குணாதிசயங்களா இருக்கணும். பணம் மட்டும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தா மட்டும் பத்தாது. சம்பாத்தியமும் தேவைதான். ஆனா பணம் மட்டுமே சம்பாதிக்கிறங்கிற நோக்கத்துல என்ன செய்யக்கூடாது? வைத்தியம் பார்க்க கூடாது. மூலிகையை பத்தி தெளிவா தெரிஞ்சிருக்கணும். மூலிகையுடைய பக்க விளைவுகள் தெரிஞ்சிருக்கணும். அது கொடுக்கக்கூடிய அளவு தெரிஞ்சிருக்கணும். அதனுடைய தயாரிப்பு முறைகள் தெரிஞ்சிருக்கணும். இது எதுவுமே தெரியாம ஏதோ ஒன்ன தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நானுமே வைத்தியர்னு சொன்னா எப்படி உங்ககிட்ட ஆட்கள் வருவாங்க? இப்ப நம்ம போன வீடியோக்களோட சொன்னா ஆங்கில மருத்துவர்களும் பட்டாதாரி மருத்துவர்களும் பாரம்பரிய மருத்துவத்தை அழிச்சுட்டாங்கன்னு நிறைய பேர் பேசுறாங்க. பாரம்பரிய வைத்தியர்கள் இதே கிடையாது. பாரம்பரிய மருத்துவத்தை அழிச்சது நீங்களே தவிர அவங்க கிடையாது. சரிங்களா? இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்க எல்லா நோயாளியும் யார்கிட்ட வந்தாங்க? அலோபதி மருத்துவத்தையா போனாங்க? பட்டாதாரி மருத்துவத்தையா போனாங்க? உங்க பாரம்பரிய வைத்தியத்தாங்க வந்தாங்க. அவங்க எல்லாம் உங்களோட தானே வந்தாங்க. வைத்தியத்துக்கு உங்களோட தான் வந்தாங்க. நீங்க தான் பாத்தீங்க. நீங்க இப்போ இப்பெல்லாம் பெரிய மருத்துவர்கள் ஆயிட்டீங்க. என்ன செய்ய முடியும்? காய்ச்சல் தலைவலிக்கு வைத்தியர் எத்தனை பேர் காய்ச்சல் தலைவலி வாந்தி வைத்தாலுக்கு மருந்து கொடுத்துருவீங்க சொல்லுங்க? எல்லாம் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், எல்லாம் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், மூட்டு வலி ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி சிறப்பு மருத்துவர்களாக ஆயிட்டீங்க. உங்க போர்டுகளை பார்த்தாலே தெரியும். போர்டுலேயே போட்டுருக்கீங்க என்னென்ன வைத்தியம், நாங்க சிறப்பு வைத்தியம் அப்படிதான் போர்டே இருக்கு. போர்டே அப்படித்தானே இருக்கு. பொது மருத்துவம் இந்த இதுக்கு மருந்து கொடுக்குறோம், அந்த இதுக்கு மருந்து, சின்ன சின்ன நோய்க்கு மருந்து இல்லை. நீங்க சின்ன சின்னதுக்கு கொடுக்காதனால மக்கள் என்ன பண்ணாங்க? ஆங்கில மருத்துவத்தை தேடி அவங்க போயிட்டாங்க, மக்கள் போயிட்டாங்க. சரிங்களா? மக்கள் போனதுனால என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப முதல்ல இந்தியாவுல ட்ரெயின் பாம்பேல இருந்து ஏதோ ஒரு ஊருக்கு விட்டாங்க. பானாவோ பூனாவோ ஏதோ விட்டாங்க, சரியா ஞாபகம் இல்லை. ரயில் விடும்போது நம்ம இந்திய மக்கள் அந்த ரயில்ல ஏறதுக்கு பயந்தாங்க. ரயிலுக்குள்ள ஏறணும், இதுவும் ஒரு பெட்டி மாதிரி இருக்கிறதுக்குள்ள ஏறினா நம்ம செத்து போயிருவோம் நினைச்சு பயந்தாங்க. அன்னைக்கு இருந்த மக்கள் எல்லாம் மாட்டு வண்டியில போய்க்கிருங்க, மாட்டுல போய்க்கிருங்க. இன்னைக்கு இந்த சமுதாயம் இன்னைக்கு ஒரு பயலை கூப்பிட்டு மாட்டு வண்டியில போலாம்னா நான் செத்து போயிருவீங்க, இதுல ஏறினா நான் செத்துருவேன், நான் ட்ரெயின்ல தான் போவீங்க. அப்புறம் காலத்துடைய மாற்றம் அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அப்ப இன்னைக்கு அவங்க நம்ம ஆங்கில மருத்துவத்துக்கு போனாதான் பிழைக்க முடியும், இந்த பாரம்பரிய மருத்துவத்தோட செத்து போயிடுவோம்னு நினைக்கிறாள் நிறைய பேர். மக்கள் மனநிலை அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப நீங்க அந்த நம்பிக்கை ஊட்டுமாறு நீங்கள் செயல்பட தவறி விட்டீர்கள் தான் நான் சொல்லுவேன். தவறு எங்க இருக்குன்னா நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம ஒழுங்கா வைத்தியம் பண்ணி அவன் சௌரியம் பண்ணி நம்பிக்கை ஊட்டி பண்ணி இருந்தா எதுக்கு அவங்க போறாங்க? உங்களை அழிக்கணுங்கிறது அவங்களுக்கு என்ன இருக்கு? அவங்களுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆங்கில மருத்துவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒண்ணு, பட்டாதாரி மருத்துவர்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்ககிட்ட போறவங்க அவங்ககிட்ட போயிட்டு இருப்பாங்க, உங்கள்கிட்ட வரவங்க உங்கள்கிட்ட வந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? இது எதுவுமே குழப்பமே கிடையாது. நம்ம மருத்துவத்தை பாதுகாக்கணும், நம்ம மருத்துவத்தை நிலைப்படுத்தணும் அப்படின்னா நாம ஒழுங்கா வைத்தியம் பார்க்கணும். எல்லாமே விவரம் தெரிஞ்சு பார்க்கணும். எந்த நோய்க்கு எந்த மூலிகை எதை கொடுத்தா சரியாகும். சரி, அதைத்தானே நாங்க சொல்றோம். எங்க குருகுலத்தினுடைய நோக்கம் என்ன? உங்களுக்கு மேம்பாட்டு பயிற்சி சொல்றோம். ஆனா அதை நிறைய ஒரு சிலர் தெரிஞ்சுக்கிறாங்க, கத்துக்கிறாங்க, ரைட்டு. இன்னும் சில பேர் என்னன்னா இவ்வளவு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருப்பாங்க, இவ்வளவு சர்டிஃபிகேட். அதை இங்க உட்காந்துட்டு எதுனாலும் சரி, ஐயா நான் பணத்தை போட்டுட்டுறேன், எனக்கு வரக்கு நேரம் இல்லை, எனக்கு சர்டிஃபிகேட்டை மட்டும் கொடுங்க. இதை பயன்படுத்திட்டு இந்த சங்கங்கள் பூரா உங்கள்ட்ட சர்டிஃபிகேட் கொடுத்து
வாங்கிட்டு இருக்கு. நிறைய பேர் சர்டிபிகேட் வியாபாரமே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கவுன்சில்ல பதிவு வாங்கி தரேன், 25,000 கொடுங்க, 30,000 கொடுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சர்டிபிகேட் வியாபாரம் சூடு பிடிச்சி போறதுக்கு என்ன காரணம்? உட்கார்ந்துட்டு வந்து இத்தனை சர்டிபிகேட் வாங்கி மாட்டிக்கணும். உனக்கு உண்மையான சர்டிபிகேட் எங்க இருக்கு சொல்லுங்க வைத்தியர்களே. உங்களுக்கு உண்மையான சான்று யார் கொடுக்கறது சொல்லுங்க பார்ப்போம். உங்கள்கிட்ட வந்த நோயாளி அவரு உங்கள்கிட்ட சௌரியமாகி அவர் ஒரு 10 பேருக்கு சொல்லி அவங்க 10 பேர் வந்து டெய்லி வந்து உங்களுக்கு 10, 30 பேர், ஒரு 50 பேர் உங்கள்கிட்ட வந்து கூட்டமா நின்னாங்கன்னா இதுதான் உண்மையான சான்று. மக்கள்கிட்ட நிரூபிக்கிறது உண்மையான சான்று. அது இல்லாம என்கிட்ட அந்த பட்டம் இருக்கு, இந்த பட்டம் இருக்கு, அது வச்சிருக்கீங்க, நாங்க சித்த மருத்துவ சிகாமணி, இத வந்து மருத்துவ ரத்னா, இதெல்லாம் சொல்லி நம்மகிட்ட என்ன ஆக போகுது? இது எதுவும் எழுத போகுது? ISO சான்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆக போகுது? சான்றிதழை பத்தி நம்ம பேசுவோம். அடுத்த வீடியோ 48 வீடியோ இருக்குல்ல. இப்ப நம்ம 8வது வீடியோ தானே போயிருக்கோம். போகும்போது அதுக்கு இந்த சான்றிதழ்களை பத்தி எது எது ஏன் செல்லும் ஏன் செல்லாது அதெல்லாம் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே. இருந்தாலும் இன்னும் பல்கலைக்கழக சான்றுகள் வச்சிருக்கவங்க இருக்காங்க, ISS சான்று வச்சிருக்கவங்க இருக்காங்க, JSS சான்று வச்சிருக்கவங்க இருக்காங்க, இல்ல இன்னும் இதர இன்ஸ்டியூட்ல படிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா எந்த சான்று இருந்தாலும் மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்யாமல் மருத்துவம் பார்க்க இயலாது. எது? மருத்துவ கவுன்சில் உள்ள மருத்துவ முறை தெளிவா சொல்லுது சட்டம். மருத்துவ கவுன்சில் உள்ள மருத்துவ முறைன்னு சொல்லுது. அப்ப நீங்க சித்த மருத்துவம் நான் பார்ப்பேன், சித்த மருத்துவம் செய்வேன் அப்படின்னா கவுன்சில்ல பதிவு மட்டும் வந்துதான் நீங்க பார்க்க முடியும். சரிங்களா? சித்த மருத்துவம் நான் போர்டு போடுவேன், போடுங்க. சித்த மருத்துவம் பார்த்தேன், சித்த மருத்துவம் போர்டு வைப்பேன், சித்த வைத்திய சாலை வைப்பேன் அப்படின்னா கவுன்சில்ல பதிவு பண்ணாம வைக்க முடியாது. சட்டப்படி குற்றமாகும், சட்டப்படி குற்றமாகும். ஆகவே இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை இன்னும் விளக்கங்கள் பேசுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்களுடைய உறுப்பினர் ஆகணும்னா எங்களுடைய உறுப்பினர் படிவத்தை நிறைவு பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைங்க. விரைவில் உறுப்பினராகுங்கள். பாரம்பரிய மருத்துவர்கள் இப்ப நான் சொன்ன கேட்டகரியில வர்றவங்க உங்களுக்கு ஆயுஷினுடைய அங்கீகாரம் உறுதியாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.